தமிழ்நாட்டுல 3 ரயில்வே திட்டங்கள் இப்ப வேகம் எடுத்திருக்கு. பல வருஷங்களா ரயில்வே திட்டங்கள தாமதப்படுத்திட்டு வந்த முக்கிய பிரச்சனை நிலம் கையகப்படுத்துதல். இப்ப அந்த பிரச்சனையை குறைக்க மத்திய ரயில்வே அமைச்சகம் தமிழ்நாட்டுடைய 3 முக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு ஸ்பெஷல் ரயில்வே ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் வழங்கியிருக்காங்க. இதனால என்ன நடக்கும்? நிலம் கையகப்படுத்தும் நடைமுறை வேகமாகும். முக்கியமா பல வருஷங்களா தாமதமாகி வரும் திட்டங்கள் சீக்கிரமா செயல்படுத்த வாய்ப்பு இருக்கு. இந்த 3 முக்கியமான திட்டங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல 3 ரயில்வே திட்டங்கள் இப்ப வேகம் எடுத்திருக்கு. பல வருஷங்களா ரயில்வே திட்டங்களை தாமதப்படுத்திட்டு வந்த முக்கிய பிரச்சனை நிலம் கையகப்படுத்துதல். இப்ப அந்த பிரச்சனையை குறைக்க மத்திய ரயில்வே அமைச்சகம் தமிழ்நாட்டுடைய 3 முக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு ஸ்பெஷல் ரயில்வே ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் வழங்கியிருக்காங்க. இதனால என்ன நடக்கும்? நிலம் கையகப்படுத்தும் நடைமுறை வேகமாகும். முக்கியமா பல வருஷங்களா தாமதமாகி வரும் திட்டங்கள் சீக்கிரமா செயல்படுத்த வாய்ப்பு இருக்கு. இந்த 3 முக்கியமான திட்டங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வருது அரக்கோணம் டு ரேணிகுண்டா. மொத்தம் 77 கிலோமீட்டர் நீளத்துக்கு 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னை டு அரக்கோணம் வழித்தடத்தில் ஏற்கனவே 4 ரயில் பாதைகள் இருக்கு. இந்த கூடுதல் பாதைகள் ரேணிகுண்டா வரைக்கும் நீட்டிக்கப்படும் போது சென்னையிலிருந்து ஆந்திரா மட்டும் இல்லாம கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா நோக்கி போகிற சரக்கு ரயில் போக்குவரத்துக்கும் மிகப்பெரிய உதவியா இருக்கும். இந்த திட்டத்துக்கான டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்டு ரயில்வே போர்டு ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. 2வது திட்டம் கும்மிடிப்பூண்டி டு கூடூர் வரைக்கும். இந்த வழித்தடத்துடைய நீளம் சுமார் 90 கிலோமீட்டர். இங்க 3வது மற்றும் 4வது ரயில் பாதைகள் அமைக்கப்பட இருக்கு. ஏற்கனவே சென்னை டு அத்திப்பட்டு இடையே 4 பாதைகள் இருக்கு. மேலும் அத்திப்பட்டு டு கும்மிடிப்பூண்டி வரையிலான 23 கிலோமீட்டர் பகுதியில 3வது மற்றும் 4வது பாதை அமைக்கும் பணிக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமா இந்த கூடுதல் பாதைகள் கூடூர் வரைக்கும் நீட்டிக்கப்பட இருக்கு. இதன் மூலமா சென்னை டு கூடூர் முழு வழித்தடத்துல சரக்கு ரயில்களுக்கு அதிக திறன் இருக்கும். பயணிகள் ரயில்களுக்கு சிறந்த இயக்க வசதி மற்றும் ரயில் நெரிசல் குறைப்புன்னு பல முக்கிய நன்மைகள் கிடைக்கும். 3வது திட்டம் ஹோசூர் டு ஓமலூர் வரைக்கும். மொத்தம் 147 கிலோமீட்டர் நீளத்துக்கு இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டம் இது. இப்போ ஒற்றை பாதை பகுதிகளில் ஒரு ரயில் போகும்போது இன்னொரு ரயில் கடந்து செல்ல காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. இதனால வெயிட்டிங் டைம் அதிகரிக்குது, கிராசிங் டிலே ஏற்படுது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மற்றும் ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் இயக்கத்திலுமே தாமதம் ஏற்படுது. இந்த டப்ளிங் ப்ராஜெக்ட் முடிஞ்சா ரயில்கள் அதிக சீரான முறையில் இயக்கப்படுறதோட இந்த முக்கியமான தொழில் மற்றும் சரக்கு போக்குவரத்து வழித்தடத்துடைய கெப்பாசிட்டியும் அதிகரிக்கும். இப்ப இந்த 3 திட்டங்களுக்கும் ஸ்பெஷல் ரயில்வே ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் வழங்கப்பட்டிருக்கு. இதனால நிலம் கையகப்படுத்தும் நடைமுறை வழக்கமான முறையை விட வேகமாகும். பொதுவா ஒரு ரயில்வே திட்டத்துக்கான நிலம் கையகப்படுத்த 12ல இருந்து 36 மாதங்கள் வரைக்கும் ஆகக்கூடும். ஆனா ஸ்பெஷல் மெக்கானிசம் மூலமா தேவையான நிலத்துடைய சுமார் 75% 3 மாதங்களுக்குள்ள கையகப்படுத்த முடியும்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. வழக்கமா நிலம் கையகப்படுத்துற முறைக்கு பதிலா திட்டத்துக்கு தேவையான நிலங்கள் ஒரு சிங்கிள் பேக்கேஜா கருதப்படும். நில உரிமையாளர்களோட நேரடியா காம்பன்சேஷன் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சில சந்தர்ப்பங்கள்ல வழக்கமான காம்பன்சேஷனை விட 30ல இருந்து 40% வரைக்கும் கூடுதல் தொகை வழங்கும் வாய்ப்பு இருக்கு. உதாரணமா ஒருத்தருக்கு வழக்கமான முறையில 3 லட்சம்ல இருந்து 4 லட்சம் வரைக்கும் கிடைக்க வேண்டியிருந்தா பேச்சுவார்த்தை மூலமா அதை விட அதிகமான தொகையை பெறும் வாய்ப்பு இருக்கலாம். ஒப்பந்தம் முடிஞ்சதும் நிலம் அரசுக்கு பதிவு செய்யப்பட்டு மாற்றப்படும். இதனால நீண்ட காலம் எடுக்கும் நிர்வாக நடைமுறைகள் குறைக்கப்படலாம். தமிழ்நாடு இந்தியாவுடைய முக்கியமான தொழில் உற்பத்தி மாநிலம், ஏற்றுமதி மையம், துறைமுக மாநிலம், சரக்கு போக்குவரத்து மாநிலம். அதனால ரயில்வே கெப்பாசிட்டி அதிகரிக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பா சென்னை டு ஆந்திரா வழித்தடம், கொங்கு மண்டல ரயில் இணைப்புகள், ஓசூர் டு சேலம் தொழில் மண்டலம், இப்படி எல்லா பகுதிகளுக்கும் கூடுதல் ரயில் பாதைகள் கிடைக்கிறது நீண்ட காலத்துல பேசஞ்சர் மற்றும் ஃப்ரைட் மூவ்மெண்ட் ரெண்டையுமே மேம்படுத்தும். இப்ப தமிழ்நாட்டுல ரயில்வே திட்டங்கள் நிலம் கையகப்படுத்தும் பிரச்சனைகளால தாமதமாயிட்டு வருது. அதுல கன்னியாகுமரி டு திருவனந்தபுரம் டப்ளிங் ப்ராஜெக்ட், மதுரை டு தூத்துக்குடி புதிய ரயில் பாதை, அருப்புக்கோட்டை வழித்தட திட்டங்கள், திண்டுவனம் டு செஞ்சி டு திருவண்ணாமலை ரயில் காரிடார், இந்த மாதிரியான திட்டங்களும் அடங்கும். இந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் முறை வெற்றிகரமா செயல்பட்டா இதே மாதிரி நிலம் கையகப்படுத்தும் சிக்கல்களை எதிர்கொள்ளும் மற்ற ரயில்வே திட்டங்களுக்கும் இது ஒரு மாடல் மெக்கானிசமா மாறலாம். லேண்ட் அக்விசிஷன் டிலே குறைஞ்சா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் வேகம் அதிகரிக்கும். வெறும் ரயில்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறது மட்டும் இல்ல, அது மோர் கெப்பாசிட்டி, லெஸ் கன்ஜெஷன், ஃபாஸ்டர் ஃப்ரைட் மூவ்மெண்ட், பெட்டர் பேசஞ்சர் கனெக்டிவிட்டி மற்றும் தமிழ்நாட்டுடைய இண்டஸ்ட்ரியல் growthக்கு அதிகமான ரயில் சப்போர்ட். அதனால 3 திட்டங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுடைய ரயில்வே நெட்வொர்க்கு முக்கியமான கெப்பாசிட்டி அப்கிரேட் உருவாகும். சோ இந்த 3 திட்டங்கள் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த பகுதியை சேர்ந்தவரா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எந்த மாதிரியான ரயில் திட்டங்கள் நான் விரிவுபடுத்தணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.